வாலிப பிராயம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் வாலிபர்கள் தேவனை பற்றி நினைக்க வேண்டும். தேவனிடத்தில் பயபக்தியாய் ஜீவிக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். தேவன் தங்களுக்கு நியமித்திருக்கிற ஆன்மீக கடமைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் வாலிப பிராயத்தில் இருக்கும்போது வாலிபத்தின் மாயையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆகையினால் சாலமோன் வாலிபருக்கு ஆலோசனை சொல்லும்போது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் ஏராளமான காரியங்கள் நடைபெறுகிறது. அவை நம்முடைய மனதை மயக்குகிறது. நம்முடைய பாதைகளை சறுக்கலான பாதைகளாக மாற்றுகிறது. உலகத்தின் ஆசாபாசங்களினால் நம்முடைய ஆத்மாவுக்கு சந்தோஷமோ சமாதானமோ திருப்தியோ உண்டாகப் போவதில்லை. நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் இந்த உலகத்தை நினைத்து பார்ப்பதற்கு பதிலாக நம்முடைய சிருஷ்டிகரை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தின் மாயைகளுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரம வைத்தியராக இருக்கிறார். அவருக்கு நம்முடைய வியாதிகளை பற்றியும் தெரியும். வியாதிகளுக்கு எப்படிப்பட்ட மருந்தை கொடுக்க வேண்டும் என்பதும் தெரியும். வாலிபத்தின் வியாதிகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நம்முடைய பரம வைத்தியர் மாற்று மருந்தை கொடுக்கிறார். இந்த மருந்து அவர்களுடைய மாயையான பார்வையை குணப்படுத்தும். வாலிபத்தின் மாயையை நீக்கி போடும். வாலிபத்தின் நோய் மறுபடியும் வந்து தாக்காதவாறு பாதுகாக்கும். இவை எல்லாவற்றிற்கும் ஒரே மருந்து சிருஷ்டிகரை நினைப்பதுதான். தேவனே நம்முடைய சிருஷ்டிகர். அவரே நம்மை உண்டாக்கினவர். நம்மை நாமே உண்டாக்கி கொள்ளவில்லை. தேவன் நம்மை உண்டாக்கி இருப்பதினால் நம்மை ஆளுகை செய்கிற உரிமை அவருக்கு இருக்கிறது. தேவன் நம் மீது அதிகாரம் உள்ளவர். தேவன் நம்முடைய சிருஷ்டிகராக இருப்பதினால் நாம் அவருக்கு கனத்தையும் மகிமையையும் மேன்மையையும் செலுத்த வேண்டும். சாலமோன் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லும்போது சிருஷ்டிகர் என்னும் வார்த்தையை பன்மையில் பயன்படுத்துகிறார். யோபுவின் புஸ்தகத்தில் எலிகு தேவனை பற்றி சொல்லும்போது அவரை சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் என்று பன்மை பொருளிலேயே சொல்லுகிறார். பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும் ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களுமாக்கி என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனுமில்லை. யோபு 35:10-11. தேவன் மனுஷனை உண்டாக்கிய போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தம்மை பன்மை பொருளிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். தேவன் ஒருவரே. அவர் திரித்துவ பண்பில் இருக்கிறவர். ஒரே தேவன் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிறார். தம்முடைய திருத்துவ பண்பை வெளிப்படுத்துவதற்காக தேவன் தம்மை பன்மை பொருளில் அழைக்கிறார். வாலிபர்கள் தங்கள் வாலிப பிரயாசத்திலேயே தங்கள் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். சிருஷ்டிகரை மறந்துவிடக்கூடாது. வாலிபத்தின் சோதனைகளுக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிகரை நினைப்பதினால் தங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். முதிர் வயது, பாடுகள், மரணம் ஆகியவை சம்பவிக்கும் நாட்கள் தீங்கு நாட்களாகும். பூமியில் மனுஷன் கடைசியாக இக்காலத்தில் சோதிக்கப்படுகிறான். ஆகையினால் இது தீங்கு நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. மனுஷன் தன்னுடைய முதிர் வயதில் தான் வாழ்ந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்கிறான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறான். தான் இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பான் என்பது எவனுக்கும் தெரியாது. ஆகையினால் அதிகமான சந்தோஷங்களை தவிர்த்து விடுகிறான். தன்னுடைய பேச்சிலும் செயலிலும் நித்திய ஜீவனுக்கேற்ற காரியங்களில் ஈடுபடுகிறான். மனுஷன் பூமியில்தான் ரட்சிக்கப்பட முடியும். மரித்த பின்பு ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. மரணத்திற்கு பின்பு அவனுடைய நியாய தீர்ப்பே அவனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களால் மட்டுமே பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். மனுஷன் புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும். மரிக்கும் வரையிலும் கர்த்தரை பிரியப்படுத்தும் விதமாக ஜீவிக்க வேண்டும். சுவிசேஷம் ஆபிரகாமிற்கும் இஸ்ரவேல் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆபிரகாமிற்கு முன்பாக ஆதாமின் காலத்தில் இருந்தே ஜனங்கள் விசுவாச வாழ்க்கையை பற்றி தெரிந்து வைத்திருந்தார்கள். இதனால் இக்காலத்தில் ஜீவிக்கும் நமக்கு
ஒன்றும் தெரியாது என்று கூறிவிட முடியாது. கர்த்தருடைய ஒளியை பெறாதவர்கள் கூட தங்களுடைய மனச்சாட்சியின் பிரகாரம் நியாயம் தீர்க்கப்படுவார்கள்.